வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். பிக் பாஸ் சீசன் 7 ஒரு சூப்பரான ஒரு 80 டேஸ் கடந்து போயிட்டுருக்கு. வீக்கெண்டில் வந்து சரவண விக்ரம் எவிக்ட் ஆகி போயிட்டார். இந்த வீக் யாரெல்லாம் நாமினேஷன் ஆகிருக்காங்க, நாமினேஷன் ஆகும்போது என்ன பிரச்சனைகள் நடந்தது, அதெல்லாம் யார் எந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாமினேஷன் ப்ராசஸ், அதாவது ஓப்பன் நாமினேஷன் இன்றைக்கி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வீக்கெண்டில் நம்ம சரவண விக்ரம் எவிக்ட் ஆகி போகும்பொழுது மாயாவோடைய அந்த ஃபேஸ், அது வந்து லிட்ரலாக ஷோ பார்த்த எல்லாத்துக்குமே என்னடா மூஞ்சி இதெல்லாம் வியாபாரம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஃபேஸை பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வன்மம், அந்த அளவுக்கு ஒரு ஹேட்ரேட்டு என்ன பண்ண முடியுமோ, அதாவது அந்த மூஞ்சி இருக்குல்ல, அந்த மூஞ்சி வந்து எல்லாத்துக்குமே சொல்லிடுச்சு பார்க்கும் பொழுது என்ன மாதிரி அது எண்ணம், எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படின்னு. அந்த மாதிரி மூஞ்ச பிக் பாஸ் சீசன்லேயே எனக்கு தெரிஞ்சு 7 சீசனில் யாரும் இந்த மாதிரி ஒரு ஃபேஸை பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக அழகாக பயங்கரமாக இருந்துச்சு. வன்மத்தை அழகாக கக்குனாங்க. நாமினேஷன் ப்ராசஸில் எனக்கு இந்த வீக் வந்து 10 பேரில் 7 பேர் நாமினேஷன் ஆகியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. விஷ்ணு, விஜய் வர்மா, தினேஷ், மாயா, நிக்சன், ரவீனா மற்றும் மணிச்சந்திரா, இவங்க எல்லாருமே நாமினேஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் ஒரு சூப்பரான வீக்கு. டபுள் இல்லைனா ட்ரிபிள் எவிக்ஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு பயங்கரமான சான்ஸு. இது சேனல் பண்ணுவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய சொம்பு தான் ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் இங்கே இருக்காங்கல்ல. இந்த விஜய் வர்மா, மாயா, நிக்சன்லாம் இருக்காங்கல்ல. அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நாமினேஷன் பண்ணும்பொழுது, நாமினேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது மாயா சில வார்த்தைகள்லாம் விட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, என்ன சொல்கிறது, இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வந்து முன்னாடியே கண்டிச்சிருந்தா, அந்த ஹோஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார், ஹோஸ்ட்டு இதெல்லாம் முன்னாடியே கண்டிச்சிருந்தா நடந்திருக்குமா, இல்லை இனம் இனத்தோட சேருதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வார்த்தைகள் உபயோகப்படுத்துறது, என்னமோ நான் தான் பெரிய ஆள், மற்றவங்களாம் எதுவும் இல்லாத மாதிரி, நீ அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா வன்மத்தை கக்கிறது, வார்த்தைகளே உங்களெலாம் தகுதி இல்லை, வந்து நாமினேஷனில் வந்து உங்களாம் தகுதி இல்லை, ரொம்ப கேவலமான நாமினேஷன், 13th வீக்கில் இப்படி ஒரு நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை விடுறது வந்து மற்றவங்கள மட்டம் தட்டியே வார்த்தைகள் வருது. எனக்கு உங்களுக்கு புரிதல் அவ்வளோதான். நான் என்ன கேட்குறேன், உனக்கு என்ன அவ்வளோ பெரிய புரிதல் அவங்களுக்கு இருக்குது? நீங்கள் என்ன அப்படியே ஐக்கியூ லெவல் உங்களுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கா? இல்லை அப்படி என்ன உங்களுக்கு புரிதல் இருக்குது? இன்னொரு விஷயம், வீக்கெண்டில் நான் வந்து லோகேஷ் கனகராஜ் அண்ணா கிட்ட ஒரு கதை சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த கதையை போய் நான் முடிச்சுட்டு போக போகிறேன் அப்படின்னு. தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸும் சரி, வெளியே இருக்கிற மக்களையும் சரி மேனுப்புலேட் பண்ணுறத, இதை கமல்ஹாசன் அவர்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதையும் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, மாயா சொன்னாங்கல்ல சார் ஃபைனலில் போய் நானும் விசித்ரா வந்து கையை தூக்கி நிற்கணும் சார் அப்படின்னு. இதே மாயா, இதே வாய் தான், அந்த வடவாய் இருக்குல்ல, அந்த வடையை வச்சுக்கிட்டு விசித்ராலாம் வந்து இந்த இவ்வளோ நாள் எப்படி வந்தாங்களே தெரியல, அவங்க எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணதே அதே வடவாய் தான். அதே வடவாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீக்கெண்டில் வந்து விசித்ரா மேம் ஃபைனலில் இருக்கணும், நான் கூட நிற்கணும், அதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களாம் மிஸ்டர் ஹோஸ்ட்டுக்கு, நான் ஃபைனலுக்கு போகணும், என்னை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு. இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒன்றுமே புரியல எனக்கு. அதாவது அர்ச்சனா வந்து மட்டம் தட்டுறது வந்து மாயா, பூர்ணிமா, நிக்சனுக்கு வந்து ஒரு வேலையாக திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணல. என்னென்னா, நீ தான் கண்ணகியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கண்ணகிங்கிற வார்த்தை யாரை யூஸ் பண்ணுவா? யாரை பார்த்து யூஸ் பண்ணுவாங்க? இதெல்லாம் கமல் கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டார்னா, அவருக்கு வந்து கண்ணகி தான் இங்கே நாட்டிலே இல்லைல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் இல்லாதவங்க பற்றி பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காருல்ல. அதனால் கண்ணகி நாட்டிலே இல்லைங்கிறதால கண்ணகி பற்றி, அதாவது கண்ணகி அர்ச்சனா கம்பேர் பண்ணதை பற்றி பேசவே மாட்டாங்க அந்த வீக்கெண்டு. ஏன்னா அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுல்ல. அவருக்கு வந்து மாயா வந்து ஏதாவது சொன்னால் மட்டும்தான் அவர் மூக்கு வேர்க்கும், அவருக்கு வந்து இந்த கண்ணை செவக்கும். இல்லைனா மற்றவங்கள்ட்ட சிரிக்க மாட்டார், மற்றவங்கள்ட்ட பேச மாட்டார் அவர். ஏன்னா அந்த அளவுக்கு பாண்டிங் போயிட்டுருக்கு வெளியில், சாரி உள்ளார். நிக்சனுக்கு வந்து அதாவது இந்த வீக் எவிக்ஷன் நமக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன பேசுகிறதுனே தெரியாமல், சரவண விக்ரமுக்கும் மாயாவுக்கும் என்ன நடந்து தெரியாமல் நீங்கள் எல்லாம் நாமினேட் பண்ணக்கூடாது, மேனுப்புலேட் பண்ணாதீங்க, தெரிஞ்சு பேசாதீங்க, தெரியாமல் பேசாதீங்க. உனக்கு என்ன தெரியும்? வீட்டில் சோறு திங்கிறது மட்டும் தான் உனக்கு தெரியும். மற்றபடி நீ எதாவது பண்ணியிருக்கியா? இல்லை நீ ஏதாவது முதல்ல கேம் ஆடிருக்கியா? நீ முதல்ல ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கியா? ஒன்றுமே பண்ணதில்லை. மாயாவுக்கு தூக்குற நல்லா சொம்பு பெருசாக வச்சுக்கிட்டு அது மட்டும் தான் நீ பண்ணுற. வேறு என்ன பண்ணுற சொல்லு? நீனு வேறு எதுவுமே நீ பண்ணுறதில்ல. நீலாம் வந்து இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்க. உன்னெல்லாம் வந்து நீ சொல்லிடணும்னு சொல்லும்போதே உன் தலையில் தட்டி கமல் அப்பயே வெளியே அனுப்பிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. நான் சொன்னேன்ல, ஒரு வீட்டில் அந்த ஹோஸ்ட்னு சொல்கிறாருல, அவர் உருப்படியாக இருந்ததாங்க கண்டஸ்டன்ட் உருப்படியாக இருப்பான். அதுவே அறவேக்காடாக இருக்கும்போது கண்டஸ்டன்ட் என்ன பண்ணும்? ஒன்றுமே இல்லை, வேஸ்ட். அறவேக்காடு வந்து உட்காந்து ஹோஸ்ட் பண்ணும்போது இன்னொரு அறவேக்காடு என்ன பண்ணும்? அதுவும் அறவேக்காடாக தான் போகும். அப்போ யாருக்கு பாதிப்பு? பார்க்குற மக்களுக்கு தான் பாதிப்பு. நான் திரும்பவும் சொன்ன மாதிரி, அந்த ஹாட்ஸ்டாருக்கு வந்து நம்ம பணம் கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து நம்ம தலையில் நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஹாட்ஸ்டாரில் நம்ம தலையில் நம்மளே மண்ணவாரி கொட்டிக்கிட்ட கதையாக தான் இருக்குது. என்னென்னா,
யார் யார் எப்படி பேசுகிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன சொல்லணும் அப்படின்னு ஹோஸ்ட்டுக்கும் தெரியல, கண்டஸ்டன்ஸ்க்கும் தெரியல. ஹோஸ்ட் வந்து ஒரு அறவேக்கடாக பண்ணுற விஷயங்களை அப்படியே கண்டஸ்டண்ட்டை ஏற்றுக்கிறாங்க. என்னென்னா அர்ச்சனாவை வந்து அந்த கண்ணகின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், விஷ்ணுவை வந்து அவங்க திட்டின விஷயமா, அதாவது சீப்பே மூடு உட்காரு அந்த மாதிரி ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, புரிதல் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, உங்கள் புரிதல் அவ்வளோதான், நீங்களாம் அப்படி தான் இருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா, அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு தான் புரிதல் அவ்வளோ மண்டை வழியாக வலிஞ்சு ஊற்றுதில்ல, அதெல்லாம் அப்படியே அள்ளி வச்சுக்கிறீங்களா உங்களோட புரிதலில்? நிக்சன் வந்து இவ்வளோ நாளாக ஒன்றுமே கிழிக்கலை. ஏன்னா ஒரு பேப்பர் வாங்கி வாங்கி கிழிச்சு காண குயல்லாம் அப்படியே மாறி பாட்டெல்லாம் எழுதி அப்படியே நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டார் அவர் நிக்சன் வந்து. அதனால் வந்து பேப்பர் கேட்டுருக்காரு பிக் பாஸில், தயவு செஞ்சு எதையாவது கிழிங்க, பேப்பர் வாங்கி கிழிங்க, இல்லை பாட்டு எழுதி கிழிங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன கிழிச்சிங்க அப்படின்னு யாரை கேட்கும்பொழுது நான் இத்தனை பேப்பரை கிழிச்சேன் அப்போ நீங்கள் சொல்லலாம். என்டர்டைன்மெண்ட் குயின் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லூப் மூலம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். யார்? விஜய் வர்மா மாதிரி சொம்பை வந்து யாரும் பார்த்துக்கவே மாட்டீங்க. சொம்பு கிடையாது, சைலண்டான ஒரு சிங்சாங், ஒரு ஜால்ரா அப்படின்னு விஜய் வர்மா. என்னன்னா 50 நாள் வெளியே இருந்துட்டு உள்ளே போய் கேமே விளையாடாத ஒரு பருத்தி முட்டை உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த பருத்தி முட்டை குடலே இருந்துருக்கலாம் உள்ளே வரதுக்கு பதிலாக. ஏன்னா பண்ணுறது எல்லாமே பித்தலாட்டம். என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு அந்த மாரத்தான் டான்ஸில் பணம் வாங்கி உள்ளே வைக்கும்போது வாங்கி வச்சுக்கிட்டு கமல் சார் எனக்கு அதான் தெரியாது சார், நான் கடைசியாக வந்து குக்கா நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன ஆள் இதை மென்ஷன் பண்ணி மணி நாமினேட் பண்ணும்போது நான் கமல் சார்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு திமுறா ஒரு மாதிரி தென்னாவட்டா ஒரு ஆன்சர் வருது இல்லை, அந்த ஆன்சர்லாம் எங்கேருந்து வருது? எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள். நான் திரும்ப சொல்கிறேன், அறவேக்காடுத்தனமாக ஹோஸ்ட் பண்ணால் இதே மாதிரி அறவேக்காடுத்தனமாக தான் கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. லைக் மாயா, பூர்ணிமா, நிக்சன், விஜய் வர்மா மாதிரி இவங்களாம் திருத்தவே முடியாது. ஏன் அப்படின்னா திருத்துறதுக்கான வாய்ப்புகள் இங்கே எதுவும் கிடையாது. இவரே சொல்லுவார், ரிவ்யூ பண்ணுறவங்களாம் வந்து ஒன்றும் தெரியாமல் ரிவ்யூ பண்ணுறாங்க, அவங்களாம் வந்து ஆடியன்ஸ்லாம் வேஸ்ட் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஆள்லாம் இருக்கும்போது நம்ம ஹாட்ஸ்டாரை பணம் கொடுத்து பார்த்து இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் பேசினா காதில் வாங்குறது நம்மளுடைய தலையெழுத்து. அதை யாராலையும் மாற்றவும் முடியாது, எதுவும் சொல்லவும் முடியாது. இந்த 7 பேர் நாமினேட் ஆகும்போது நான் ட்ரிபிள் விஷயம் சொன்னீங்களா, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த 7 பேர் யார் அப்படின்னு நான் லிஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டிருக்கேன், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு யார் போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா நம்ம விசித்ரா, அன்னை தெரசா அவர்கள், அவங்க வந்து இந்த ஃபேமிலி ஒன்று வந்ததுக்கப்புறம் ஒரு 2 அன்னை தெரசா மாதிரி நினச்சிக்கிட்டாங்க அவங்க. நான் இன்னும் அன்னை தெரசா தான்ப்பா, நான் வந்து எல்லாத்தையும் குறை சொல்லுவேன், நான் எல்லாத்தையும் ஸ்டாம்பிங் பண்ணுவேன், நான் தினேஷ் வந்து ஸ்டாம்பிங் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏன்னா நான் வந்து அன்னை தெரசா, நான் பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு. ஃபேமிலி ரவுண்டில் வந்தவங்க ஒரு சில பேர் தான் அவங்க ஃபேமிலி பற்றி சொன்னாங்க. விசித்ராவை பற்றி யாரும் சொல்லாததுக்கு காரணம் என்னென்னா அந்த ஏஜை மென்ஷன் பண்ணி மட்டும் தான் சொன்னாங்க. பட் அவங்க பண்ண நிறைய தப்புகள் இருக்குது. பட் அவங்களுக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க, டைட்டில் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மாயா சொல்லிட்டாங்கல்ல, ஃபைனலுக்கு வந்து நான் வந்து உங்க கூட வந்து கையை தூக்கி நிற்கணும் அப்படின்னு வடாய் வச்சு சொன்னாங்கல்ல, இதே வடவாய் தான் போன வாரம் வந்து நாமினேட் பண்ணி அந்த நாமினேஷன்லேருந்து அவங்க போகணுன்னு சொன்ன அதே வடவாய் தான் இந்த வாரம் வந்து நான் வந்து போகிறேன்னு சொன்னாங்க. லோகேஷ் கனகராஜ் கூட சேர்த்துக்கிட்டு தான் டைட்டில் வினர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மாயா கூட லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு மலையமாக கூட்டணியில் இருப்போம் தெரியுது. ஏன்னா அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் யார்? அவர் கமல் ரசிகர். கமல் யார்? கமல் மாயா ரசிகர். ஸோ மாயா யார்? லோகேஷ் கனகராஜ். இது வந்து முக்கோண வடிவில் வரும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ், கமல்ஹாசன், ஒன்றா நினைக்கிற புள்ளி மாயா. ஸோ அப்படிங்கிற மாதிரி இது வருது. ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் உண்மையாக இல்லையான்ட்டு, பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையாக இல்லையான்னு. இந்த வாரம் நடந்த, அதாவது இந்த வீக் நடந்த நாமினேஷனில் காரணங்களில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரெக்டான காரணங்கள் சொன்னாங்களா? மணி, ரவீனா, முக்கியமாக ரவீனா பற்றி சொன்ன காரணங்கள் உண்மையாகவே கன்னிங் தான். ரவீனாலாம் அந்த டிசர்வ், இதுக்கெலாம் கன்னிங்கான ரவீனா தான். 7 பேரில் ட்ரிபிள் எவிக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மறக்காமல் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் விஷால். நன்றி, வணக்கம்.